வாசிங்க. உபாகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. செப்பனியா 3:20 வாசிங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் வரையில் எந்த மேன்மையுமே இல்லை பாஸ்டர். என்ன வாழ்க்கை பிறந்தது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நொந்து போய் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். மேன்மை அவரத்தில் இருக்குது. ஒருவனை மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியும், தாழ்த்தவும் அவரால் முடியும். அல்லேலூயா. ஆக உங்களுக்கு வர்ற மேன்மை ஆண்டவரால் வரும். நம்ம படிப்பில், நம்ம அறிவில், நம்ம புத்தியில், நம்ம பலத்தில், இதில் நமக்கு மேன்மை வராது. நமக்கு வர்றது மேன்மை ஆண்டவரால் வரும். ஆண்டவரால் வரும். ஆண்டவர் அதான் ஆண்டவர் எளியவனை குப்பையிலிருந்து சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உலகத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுவாங்கிறார். புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர் ஆண்டவர் தான். எம்ஏ, பிஏ, டாக்டர், அந்த பிஹெச்டி, ஃபிலாசபி அது நம்மளை புழுதியிலிருந்து உயர்த்தாது. புழுதியிலிருந்து உயர்த்தவர் யார்? ஆண்டவர் தான். யாரை உயர்த்தினார்? அப்படி தாவீதை உயர்த்தினார். ஆடுகளுக்கு பின்னால் போயிருந்த தாவீதை என்ன செய்யற? ஆண்டவர் ராஜாவை உயர்த்தினார். அப்படி தானே? அவர் ராஜாவை உயர்த்தினார். அவர் புழுதியில் கிடந்தார். தாவீது குப்பையில் தான் இருந்தார். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியிலோட ஆடுகளால் இவரும் உட்காருவார், இவர் அதோடு கூட படுப்பார், அதோடு நடப்பார். வனாந்தரத்தில் அந்த ஆட்டு மந்தையில் அவரும் ஒரு ஆளாக இருப்பார். ஆனால் தேவன் அப்படியே விட்டாரா? ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரை பெரிய அளவில் உயர்த்தினார். அல்லேலூயா. அதே தேவன் தான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறார். பூமியில் சகல ஜாதிகள் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். உங்கள்கிட்ட எம்ஏ பட்டம், பிஏ பட்டம் மற்ற விசுவாசி கேட்பாங்க. மற்ற விசுவாசிகளில் மற்ற ஜனம் கேட்பாங்க, உங்கள் சபையில் எத்தனை கலெக்டர் வர்றாங்க, உங்கள் சபையில் எத்தனை டாக்டர் வர்றாங்க, எத்தனை நீதிபதி வர்றாரு, எத்தனை அட்வொகேட் வர்றாரு, எத்தனை வியாபாரி வர்றாங்க, எத்தனை சொல்தாக்கள் உங்கள் சபையில் வர்றாங்க? ஒன்றுமே கிடையாது. ஏன் இப்படி? அப்போ இவங்கெல்லாம் இல்லையா நம்ம சபையில்? ஒரு ஆள் கூட இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. அப்போ நம்ம சபையில் எந்த ஒரு மேன்மையும் இல்லை. ஒரு மேன்மையான சபைன்னு சொல்ல ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு சபை நீ பார்க்கவே முடியாது. எல்லா சபையிலும் 4 வாத்தியார் இருப்பார், டாக்டர் இருப்பாங்க, 2 நர்ஸ் இருப்பாங்க, 2 வியாபாரி இருப்பாங்க. ஆனால் நம்ம சபையில் நான் பார்க்குறேன் ஒரு வியாபாரியும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஒரு நர்ஸும் இல்லை, ஒரு டாக்டரும் இல்லை. ஸோ அதாவது நம்ம என்ன சொல்ல, பெருசாக சொல்ல ஒன்றுமே இல்லை. ஒரு காலத்தில் பாலியேஜோ சபை நம்ம சபையோட கேவலமாக தான் இருந்துச்சு. அவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்த பாலியேஜோ சபையை தான் கர்த்தர் தெரிஞ்செடுத்தார். நீங்கள் அந்த சபை அந்த பாஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வெளியே கொண்டு போய் கொட்டுற சாப்பாடு தான் நாய்களோட சண்டை போட்டு சாப்பாடு எடுத்து அவர் சாப்பிடுவார். யார்? பாலியேஜோ. நாய்களோட சண்டை போட்டு நாயை விரட்டிட்டு அப்புறம் சாப்பாடு எடுத்து அவர் சாப்பிடுவார். அப்படித்தான் வாழ்ந்தார். அது மாதிரி டிபி வியாதி வேறு. இருமுனார்னா அவருடைய ரூம் முழுசு ரத்தமாக தான் கிடக்கும். அப்போ தான் சண்டைகளை ஒரு சின்ன பிள்ளை போய் புதிய ஏற்பாட்டை கொடுத்து அவர் ஆண்டவர்க்குள்ளே வழிநடத்தினார் பாலியேஜோ. ஆனால் கடவுள் பார்த்தார் பாருங்கள், உலகத்தில் உள்ள எல்லா சபைகளை காட்டிலும் இன்றைக்கி பாலியேஜோ சபை தான் உயர்ந்த சபை. 10 லட்சம் மக்கள் அப்போயே, இப்போ அதிகமாக இருப்போம். நான் கொரியா போயிருக்கும்போது சபையை பார்க்கும்போது 10 லட்சம் மக்கள் சபையில். அப்பா, எவ்வளோ பெரிய மேன்மையான என்னென்ன படிப்பு, என்னென்ன வேலை,
என்னென்ன உயர்வு, என்னென்ன மேன்மை, என்னென்ன இருக்கோ எல்லாமே எங்கே இருந்துச்சு? பாலியம் சபை இருந்துச்சு. பாலியம் சபையை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி பாலியம் சபையில் வந்து இன்றைக்கி வந்து எந்த குறை இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். அதே மாதிரி நம்ம சபையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் எந்த ஒரு காரியம் நம்ம சபையில் இல்லைன்னு சொல்லி நம்ம அவமானப்பட்டோமோ, என்ன பாஸ்டர் நம்ம சபை நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னாங்களோ, ஆனால் அதே சபையில் தேவனை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அது விசுவாசிக்கும் நீங்கள். அல்லேலூயா. அவன் எனக்கு நல்ல விசுவாசம் இருக்குது, ஆண்டவர் நிச்சயம் அந்த காரியம் செய்வான். சரி, வாசிங்க. அப்போ தேவன் நம்முடைய மேன்மையாக வைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16. அப்போ மகா மேன்மையானது தேவ பக்தி. நம்மகிட்ட எது இருக்கோ இல்லையோ பக்தி இருக்கணும். அல்ல சொல்லுங்கள். ஆமாம், தேவ பக்தியின் மேன்மை. சங்கீதம் 4 வாசிங்க. சங்கீதம் 4:3. 4 சங்கீதம் 3 வசனம். பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறார். நம்ம பக்தியாக இருந்தோம்னா ஆண்டவர்னால நம்ம உயர்த்தப்படுவோம். நிறைய பேர் பக்தியை இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. பக்தியான பெண்கள்லாம் இன்றைக்கி வந்து சினிமா நடிகை மாதிரி ஆகிட்டாங்க. பக்தியே கிடையாது. இப்போ அந்த காலத்துலலாம் கிராமத்துக்கு போனால் கிராமத்தில் உள்ள ஒரு அம்மாவை பார்த்தோம்னா பக்தியாக இருப்பாங்க. இந்த காலத்தில் பக்தியாகவே இருக்கிறது இல்லை. கொலோசியர் 3:16 வாசிங்க. கொலோசியர் 3:16-17. கொலோசியர் 3:16-17. அல்லேலூயா. அடுத்து ஞானத்தோடு இருக்கணும். எல்லா காரியத்தையும் தேவ பக்தி தெரியணும், ஞானத்தோடு இருக்கணும். எபேசியர் 4:29 வாசிங்க. எபேசியர் 4:29. 4:29. இப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உண்டானா அதைத்தான் பேசணும். நிறைய பேர் வாயை திறந்தாங்கன்னாவே பக்தியான வார்த்தை வராது. கடமுடான்னு வீட்டில் பேசினா கூட ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை பேசுகிறதில்ல. அந்த காலத்திலெல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை தான் பேசுவாங்க. அதான் யோசித்து பேசணும், நிதானித்து பேசணும் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், கேட்குறதுக்கு பக்தி உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகும். நம்மகிட்ட பேசினாங்கன்னா அவங்க இப்போ இருக்கிற பக்தி இழந்து போயிடக்கூடாது. என்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன், பேசும்போது சோத்திர ஆண்டவர் அப்படிங்கிறாங்க. ஏன்? பேச பேச பக்தி உண்டாது அவங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாம், என்னடா இது, நம்ம பேசும்போது அவங்க பாட்டுக்கு விதாசம் பரிசுதான் சொல்லிட்டு இருக்காங்களே, பக்தி உண்டாகுது. பேசும்போது சீலை ஒழுங்கு பண்ணுறாங்க, முடிவை ஒழுங்கு பண்ணுறாங்க. இப்போ பாஸ்டர் பேசுகிறோமே, நம்ம ஒழுங்காக நிற்கிறோமா, நம்ம பக்தியாக நிற்கிறோமா, பக்தியெல்லாம் போய்ட்டு நல்லா கவனிங்க. உங்களை பார்க்கும்போதே அவங்களுக்கு பக்தி வரணும், உங்கள் பேசும்போதே பக்தி வரணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவனை தான் தேவன் தெரிந்து கொடுக்குறார். அதனால அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பக்தி உள்ளவனை தேவன் தமக்கு என்று அவர் தெரிந்து கொள்கிறார். தேவ பக்தியின் மேன்மை மிக முக்கியமானது. நீங்கள் அதே மாதிரி பக்தி தேவ பக்தியை இழந்துடவே கூடாது. வீணான பக்தி இருக்குது. அந்த இந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வீணான பக்தியை வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அது அல்ல, உண்மையான பக்தியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் தேவ பக்திங்கிறது.
தேவபக்தி வேறு, பிசாசு பக்தி வேறு. அதை நீ கவனமாக கண்டுபிடிச்சி அதன்படி வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ரெண்டாவது எபேசியர் 2:6-7 வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கிருபையின் மேன்மை, தேவபக்தியின் மேன்மை, கிருபையின் மேன்மை. கிருபையின் மேன்மை வாசிங்க. நம்ம கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை தருவான். அப்போ தேவ கிருபைன மேன்மை. உடனே சாமிஜோர ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தாரா. அப்போ பிலிப்பு அங்கே பார்த்துட்டாரு. நம்ம சார் விசுவாசி அங்கே பிலிப்பை ஃப்ரான்ஸில் இருக்கிறான். அப்போ சாமிஜோர செய்தி கொடுத்து வராரு. செய்தி கொடுத்து எல்லோரும் தனித்தனியாக ஜாம் பண்ணிட்டு வராரு. அப்போ பிலிப்பை பார்த்துட்டாரு. பிலிப்பை பார்த்து என்ன செஞ்சார், எந்த சாப்பிடா பாண்டிச்சேரி சொன்னா வா 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 அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அப்போ பிலிப்பு என்ன சொன்னால், பிலிப்பு நம்ம விசுவாசி, பாவம் நல்ல பிள்ளை. அப்போ அங்கே போய் அவன் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு வாங்குறான். அப்போ சொன்னவனா, ஏய் அப்பா நீ அந்த சபையா, உங்கள் பாஸ்டர் எந்த பாவமும் ஜெயிக்க முடியாது. உங்கள் பாஸ்டர் ரொம்ப கிருபை பெற்ற மனுஷன், அவர் ரொம்ப கிருபை உள்ளவர். சாமிஜோரிக்கு நான் தான் தண்ணி கொடுப்பேன். அன்றைக்கி செய்தி கொடுத்தாருன்னா என்ன செய்ய, பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த ஃபுல் ஃபீட் பக்கத்தில் உட்காந்துட்டு அன்றைக்கு தண்ணி ஊற்றி கொடுத்துட்ருப்பேன். அப்போ அவன் ஊழிக்காரங்கிறவே மறந்துட்டு ஒரு சாதாரண சர்வெண்ட் மாதிரி எனக்கு அப்பப்போ டம்ளரில் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டே இருப்பான்டா. அவ்வளோ தாழ்மையான ஊழிக்காரன், அலையிலோயா. ஆனாலும் அவனுக்கு எந்த ஆபத்து வராது, எந்த பாவம் அவரை மேற்கொள்ளாது அப்படின்னு பிடிப்பிடி சொல்லியிருக்காரு. பிலிப்பு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அண்ணன் இப்படி சொல்கிறார் பாஸ்டர் அப்படின்னு. அப்போ தாழ்மை, அல்லேலூயா, கிருபை. அப்போ கிருபையின் மேன்மை, அந்த கிருபை நமக்கு வேணும். கிருபை 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 எப்படி கிடைக்கும்? தாழ்மையில் உனக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்போ என் ஜீவனில் மகா அருமையானது கிருபை. அதிகம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நீங்கள் காலையில் ஜெபம் பண்ணும்போது அதை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, எனக்கு இந்த நாளில் கிருபை வேணும் ஆண்டவரே. அந்த வசனம் சொல்லணும். ஆதியாகமம் 6:8 நான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஆதியாகமம் 6:8 வாக்குத்தத்தம் ஏசப்பா கொடுத்துக்கார். வாக்குத்தத்தமெல்லாம் அது நல்லது தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு என்ன வேணும்? கிருபை. நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை வீணாக்கிட்டாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறவே மாட்டாங்க. ஆனால் அது கிருபை வேணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் தேவன் செஞ்சுக்கார் கிருபை, மகா மேரியான கிருபை. அல்லேலூயா. நான் மட்டும் நிர்மலமாக புலம்பல் 3:22 வாசிங்க. புலம்பல் 3:22-23. புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகவும் இருப்ப தேவனுடைய கிருபை. சங்கீதம் 103 சங்கீதம் 103 4-5. சங்கீதம் 103 4-5. வாசிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலே இறக்கினாலே முடிச்சூட்டி. உன்னை கிருபையினாலும் இறக்கினாலும் முடிசூட்டுவார். வாசி மறுபடியும். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரு. கைத்தட்டுக்கு உச்சாமா. ஆண்டவரே இந்த மாதம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதான் கிருபையின் மேல். 3வது பிலிப்பியர் 3:8 வாசிங்க. பிலிப்பியர் 3:8. சீக்கிரம் பயில எடுத்து வாசிங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று அறிவின் மேன்மை, அறிவு. அல்லேலூயா. பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவர் அறிகிற அறிவு. அல்லேலூயா. அந்த அறிவின் மேன்மை ஆண்டு சொல்கிறார். யோவான் 17:3 வாசிமா. யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். வாசிங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த அறிகிற அறிவு தான் நமக்கு முக்கியமானது.
ஒன்றான மெய் தேவனாக இயேசுவை அறியணும். அல்லேலூயா. 1 யோவான் 5:20 வாசிங்க. 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20. அவர் அறிகிற அறிவின் மேன்மை. அல்லேலூயா. அவரே ஒன்றான மெய் தேவன். அப்போ நல்லா வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள் இந்த வசனமெல்லாம். இந்த அறிகிற அறிவு, ஆண்டவர் அறிகிற அறிவு தான் நமக்கு முக்கியமானது. உலக அறிவு நமக்கு பெருமை உண்டாக்கும், ஆனால் கர்த்தர் அறிகிற அறிவு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உலக அறிவு நமக்கு முக்கியம் இல்லை, ஆண்டவர் அறிவு தான் முக்கியமானது. 4வது 2 பேதுரு 1:4 வாசிங்க. 4வது பாயிண்ட்டு 2 யோவான் 2 பேதுரு 1:4. 2 பேதுரு. பார்த்தீங்கன்னா வாக்கு தத்துவம் மேன்மையானது. அல்லேலூயா. அப்போ தேவபக்தி மேன்மையானது, தேவ கிருபை மேன்மையானது, அறிவு மேன்மையானது, அதுமாதிரி வாக்கு தத்துவம் மேன்மையானது. ஆண்டு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத மட்டும். அல்லேலூயா. வாக்கு தத்துவம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா வல்லநாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். ஐயா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி ஊற்றுவீர். ஆண்டு வாக்கு கொடுத்தான்னா அந்த வாக்கை சொன்னோம்னாவே அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, இப்படி சொல்லியிருக்கிறீரே, அப்படி சொல்ல சொல்ல நமக்கு விடுதலை உண்டாகும். வாக்குத்தத்தை ஞாபகப்படுத்த, வாக்குத்தத்தை மேன்மையானது. அநேகர் வாக்குத்தை மறந்துடுவாங்க. கையில் நம்ம காசு இருக்குது. ஐ ப்ராமிஸ் டு பே த 50,000 rupees. அந்த 50 ரூபாயா, 100 ரூபாயா, 1000 ரூபாயா, லட்சம், அந்த ரூபாயில் என்ன கவர்மெண்ட் போட்டிருக்குது, என்ன எழுதியிருக்கு? அந்த நோட்டுக்கு பணத்துக்கு பேர் என்ன பேர்? கையில் இருக்கிற பணத்துக்கு பேர் என்ன பேர்? பணத்துக்கு பேர் என்னம்மா? ப்ராமிசரி நோட். என்னது? ப்ராமிசரி நோட். ப்ராமிஸ். ப்ராமிஸ் என்ன ப்ராமிஸ்? யார் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க? என்னடா இப்படிங்கிறீங்கல்ல. சோதர ஆண்டவரே, கையில் காசு எடுத்து பாருங்கள், என்ன போட்டிருக்கு? ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு கவர்மெண்ட் என்ன செய்யிருக்கோம், அதில் டைப் பண்ணிருக்கோம். இங்கிலீஷில், ஹிந்தியில் எல்லா நோட்டையும் எழுதிருக்கோம். ஐ ப்ராமிஸ் டு பே. ரிசர்வ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அந்த பேங்க் அதில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட்டு தர்றேன். அதுக்கு பேர் தான் ப்ராமிசரி நோட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் நித்திய ஜீவனை தருவேன், நான் கண்ணீரை துடைப்பேன். புரியுதா? ஐ எம் தி லார்ட் தட் ஹீலத் தி. நானே ஒரு பரிகாரிய கர்த்தர். நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன செய்வீங்க? நோய்க்கு ஆண்டவர் உங்கள் வாக்கு தத்தம்படி அந்த வாக்கு நான் சொல்கிறீங்க, நானே ஒரு பரிகாரிய கர்த்தர், என் தழும்புகளால் குணமானீர்கள், அவன் தழும்புகளை குணமானும், என் தழும்புகள் குணமானும். இப்போ காலில் வியாதி, நெஞ்சில் வியாதினா அந்த வாக்குத்தத்தை சொல்லணும். வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறும். அப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாக்குத்தத்தை வச்சு தான் சுகமாகறாங்க. நீங்கள் வாக்கு கொடுத்துக்கிறீங்களே, வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அல்லேலூயா. நானே ஒன்று பரிகாரி சொல்லியிருக்கீங்களே, நீரே எங்களுக்கு பரிகாரியாரும், நீரே இந்த வியாதியை சுகமாக்கும். அல்லேலூயா. ஆமாம், அது மறந்துடவே கூடாது. வாக்குத்தத்தம் மேன்மை உள்ளது, அது வாக்குத்தத்தம் மேன்மை உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? சரி, அடுத்து வாசிங்க. வாக்குத்தத்தம் மேன்மையானது. அடுத்து நீதிமொழி 15:33 வாசிங்க. நீதிமொழிகள் 15:33. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மையை நம்ம விடவே கூடாது. 18:12 வாசிங்க. நான் மேன்மை அடையணும்னா தாழ்மையாக இருக்கணும். மேன்மைக்கு இப்போ நீங்கள் மேன்மை ஆகணும்னு விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், நம்ம
நம்ம டவுனில் வந்து கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்க்குக்கு எதிரில் சத்யா நகர் இருக்குது. சத்யா நகரில் அண்ணன் சாமிஜர் வர்றாரு. அப்போ எனக்கு தெரியாமல் இந்த ஊழிக்காரங்க என்ன செஞ்சாங்க, அவரை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க. சரி, நான் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, தம்பி நாங்கள் வர்றேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு. என்னடா நமக்கு தெரியாதையே அண்ணன் வராருன்னு சொல்லி நான் நினச்சிட்டேன். நிறையா சத்யா நகர் போயிட்டேன். சத்யா நகர் போட்டு மீட்டிங் நடந்துகிட்ருக்குது. மீட்டிங் நடந்துட்டுருக்குன்னா இப்படி இப்போ தெருவில் மீட்டிங் போட்டு நடத்திட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டேன், மேலே நின்று பாடிக்கிட்டு இருக்காங்க. நான் ரோட்டில் உட்காந்துட்டேன், கீழே வந்து உட்காந்துட்டேன். உட்காந்து பாட்டு உட்காந்துருக்குற மேலே சேர் போட்டு ஊழிக்காரங்களாம் மேலே உட்காந்துருக்காங்க. என்னை யாரும் மேலே கூப்பிட முடியல, ஒன்றும் இல்லை. சரியா, இப்போ அண்ணன் சாமிஜிவர் வர்ற, அப்போ வரல, லேட்டாக வர்றாரு. லேட்டாக வந்து கீழே பார்த்தாரு, சேரில் உட்காந்துருக்குண்ணா. நேராக வந்து என்னை பார்த்தாரு, என்ன பஸ் மேலே வரல. இல்லை நான் நேராக மேலே ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஸ்டேஜுக்கு போய் முதல் எடுத்தோன்னா கீழே உட்காந்துருக்கிற பாஸ்டர் மேலே வாங்க, பக்கத்தில் உட்காருங்க. அந்த ஊழிக்காரன்லாம் அங்கே உட்காந்துருக்கானுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சேரை பக்கத்தில் போட்டு பக்கத்தில் உட்காருங்கன்ட்டார். அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் ஒன்று மேனப்படுத்துவார். என் தினகரனுக்கு பிறந்த நாள் எங்கே சென்னையில். நானும் விக்டோரியா பிள்ளைலாம் போயிருக்கோம். போனால் பயங்கர கூட்டம். சரி, நாங்கள் கீழே உட்காந்தோம். கீழே சேர் போட்டிருக்காங்க, கீழே பயங்கர கூட்டம். உட்காந்தோம். மைய தினகரன் இப்படி அவர் நிமிந்தே பார்க்க மாட்டார். அவர் இப்படியே உட்காந்துருப்பார். நிமிந்து பார்த்தாரா, சரி சொல்லிட்டு அந்த பிஏ கூப்பிட்டார். அந்த உட்காந்துருக்காரு பாரு, அவர் மேலே கூட்டுவான். என் சேருக்கு இல்லைன்றார். ஒரு சேருக்கு நான் போடு. என்ன சொல்லுவீங்க, அவர்லாம் உண்மையான ஒரு தேவ மனுஷன். கைத்தட்டு வச்சாமா. நான் ஒரு சின்ன ஊழிக்காரன். சென்னையில் பெரிய பெரிய ஊழிக்காரன், பெரிய பெரிய பாசமாக நிறையா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி உட்காந்துருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டார், சேரை கொண்டா போடுற பக்கத்தில் பெரிய பெரிய அரசியல்வாதி அமைச்சர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதுக்கு நான் லேட்டாக வேறு போயிருக்கேன். நான் இங்கேருந்து ஒரு வசனம், பெரிய வசனம் என் பிறந்த நாளுக்கு வாங்கிட்டு போயிருக்கேன். என்ன பிள்ளை, கத்திர காத்துகளோ கழுகளை போல். ஆமாம், அந்த வசனம் பெரிய வசனம், அதை வாங்கிட்டு போயிருக்கேன். அதான் ஐயா எனக்கு கொடுக்க போகிறேன். பிறந்த நாள் ஆச்சே, ஐயா உங்களுக்கு கத்திர கழுகு போல் பலம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அது கொடுக்க போயிரு. இவர் என்ன பண்ணிட்டார், ப்ரேயர் நடந்துகிட்ருக்குது, பயங்கரமாக நடந்துட்டு. இவர் கூப்பிட்டு என்ன பண்ண, எனக்கு போக வெக்கமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய அமைச்சர்கள், அதிகாரிகள், பெரிய பெரிய பாசமாரெலாம் வந்திருக்காங்க. அது மனசை கூப்பிட்டு பாருங்கள், பக்கத்தில் உட்காந்துட்டு. ஆராதனை முடிஞ்சேன்னா மற்ற ஊழிக்காரர்கள் என்ன பாஸ்டர் அண்ணனுக்கு ஐயா பாஸ்டர் தினகரனுக்கு என்ன ஐஸ் வச்சிங்க, அவர் என்ன இப்படி பண்ணுறாரு உள்ள. ஐஸ் அவரை வைக்கணும். என்ன ஐஸ் வைக்கணும், தாழ்மையாக இருக்கணும். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஏன் அப்போ என்ன கனம் பண்ணுற பையன், என்ன கனம் பண்ணுற நேசிக்கிறவன், எனக்கு உதவி செய்கிறவன், எனக்கு காணிக்கை அனுப்புகிறவன், எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவன். அவர் சொல்கிறார், இந்தியாவில் எனக்கு உலகத்தில் 4 பேர் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவர் மீட்டிங் சொல்லியிருக்காரு. நாம் அப்போ இல்லை, ஜேசு காசு மீட்டிங் அங்கே அது மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. எனக்கு 4 பேர் இந்த உலகத்தில் ஜெபம் பண்ணுவானுங்க. அதில் ஒரு ஆள் பாண்டிச்சேரி இருக்கிற பாஸ்டர். எனக்கு உலகத்தை சுற்றி வந்துட்டுருக்கிறேன், சோமா வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா எனக்கு 4 பேர் ஜெபிக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் பாண்டிச்சேரியில் இருக்கிறான். அப்போ அவரு ஏசில் இருக்கிறது எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர் உங்களை பற்றி ஐயா எங்கே சொல்கிறாரு, ஐயா போகிற ப்ரோக்ராமெல்லாம் உங்களுக்கு அனுப்பிடுவாரா சொல்லுவார். பாஸ்டர் எந்த இடத்துல ஐயா ஃபோன் பண்ணாலும் அதே இடத்துல முட்டி போட்டுருவேன். ஆடிட்டர் ஆஃபீஸில் நான் நினைக்கிறேன். அன்றைக்கி ஆடிட்டர் ஆஃபீஸில் இருக்கும்போது அவர் சொல்கிறார், பாஸ்டர் நான் இலங்கைக்கு போகிறேன், செய்ய மாட்டேங்க. ஆடிட்டர் ஆஃபீஸில் எல்லாம் இருக்காங்க. ஐயா ஃபோன் வந்தால் உடனே நடிக்கிறேன். நான் உடனே முழங்கால் போட்டிட்டு ஆடிட்டர் ஆஃபீஸில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். எந்த இடத்துல ஐயா பார்க்குற மாதிரி இல்லை. அதே மாதிரி இலங்கை ராஜேந்திரன் நார்வேல இருக்கிறாரு. நாங்கள் ஃபோனில் வீட்டில் ஃபோன்லாம் கிடையாது. ₹1 காயின்ஸை போட்டு எங்கே பேசணும்,
என்ன ரூபா காயின்ஸ் தெரியுமா? அதுதான் பப்ளிக் ஃபோன், அந்த ஃபோன் தான் பேசுவேன். அப்போ ஐயா இளைஞர் ராஜேந்திரன் பாண்டிச்சேரி கூப்பிட்ருக்கேன். அவர் பேசின அப்படின்னா வெளியே இருந்து காசு போட்டு பேசணும். அப்போ நார்வேயில் இருக்கிறாரு. அப்போது நான் பார்த்தேன், நான் தான் தாழ்மையாக இருக்கேன் அப்படின்னா. அப்போ இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க ஊழிக்காரங்கெல்லாம். அப்போ ஐயா பேசுகிறாரு அப்படின்னு ஃபோன் வந்த உடனே என் கூட வந்த அந்த ஊழிக்காரங்கெல்லாம் எல்லாம் அட்டென்ஷன் நிற்கிறாங்க. அவர் ஃபோன் அங்கேருந்து நார்வேயில் வந்த உடனே இலங்கை ராஜேந்திரன் பார் எல்லாம் பயந்து நடுங்கி போய் எல்லாம் நிற்கிறோம். பஸ் ஸ்டாண்டில், புது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில். அப்போ அந்த உருவா கேன்சர் பேசும்போது அவ்வளோ பயந்து நடுங்கி அட்டென்ஷன். இது சும்மா ஃபீல்டில் பேச முடியாது. எல்லாம் அங்கே நிற்கிற மற்ற பொது ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன யார் பேசுகிறது, யார் புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த பயம், அந்த தாழ்மை அதை இப்படி உட்காந்து பேசக்கூடாது, இப்படி அட்டென்ஷன் நிற்கணும், உட்காரணும், முட்டி போடணும், இதெல்லாம் தாழ்மையை காட்டுது. நீ திமிரா உட்காந்து பேசுனது திமிரா. நீ எங்கேயும் அவர் எங்கேயோ நார்வே இருக்கிறாரு, நான் இங்கே பாண்டிச்சேரி இருக்கிறேன், என்னை பார்க்க வசிக்கிறாரு அப்படின்னு அந்த ஊழிக்காரன், அந்த அருமையான ஊழிக்காரங்க, இலங்கை ஊழிக்காரங்களை கைத்தட்டுங்க. இலங்கை ஊழிக்காரங்கெல்லாம் என்ன தாழ்மை. அதே மாதிரி கொரியாவில் இருக்கிற ஊழிக்காரங்க என்ன தாழ்மை சொல்லுவோம். எல்லாம் சோதரம்னா சோதரம், நான்லாம் அவங்களுக்கு சோதரம் போடவே மாட்டேன் சார். சோதரம் இப்போ அவங்க இல்லைன்னா இப்படி போயிடும். ஏன்னா அப்படி குனியணும். 4 பேர் நிற்கிறாங்கன்னா வரவேற்பில் 4 பேருக்கு என்ன செய்யணும்? 4 பேருக்கும் இப்படி குனியணும். ப்ரைஸெல்லாம் எவ்வளோ பேர் குனியும்? இடுப்பெல்லாம் போய் நம்ம ஆளுக்கு குனியவே மாட்டோம். நம்ம ப்ரைஸா சிஸ்டர் தலை மட்டும் தான் ப்ரைஸெல்லாம் ப்ரைஸ் ஆமேன் ஓரி நம்ம ஆளுக்கிறாம பாருங்க. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, ஒரு ஆள் பணிவும் இல்லை குனிவும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் கொரியா தேசத்தில் இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அவ்வளோ ஏஞ்சலே வந்து நிற்கிற மாதிரி. நான் முத போயிட்டு நான் பட்ட பாடு, என்னடா இப்படி செய்கிறாங்கன்ட்டு எல்லாம் இப்படி தான் கும்பிட்றாங்க. அந்த மொழிக்காரனு செஞ்சால் பரவாயில்ல, நாங்கள் இந்தியாவிலேருந்து போனவங்களுக்கும் அது மாதிரி தான் ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்குறாரு பாருங்கள். இன்றைக்கி கொரியா தேசம் உலகத்தில் தலை சிறந்த தேசம். ஒரு மருந்து கடை இல்லைம்மா, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒரு ஜெயில் இல்லை. எங்கே? பாண்டிச்சேரி இல்லையா? கொரியாவில் ஒரு குரோசின் மாத்திரை. நமக்கு எங்கள் கூட வந்த ஊழியக்காரனுக்கு தலைவலி வந்துடுச்சு. குரோசின் கேட்குறேன், இங்கேலாம் குரோசின்லாம் கிடைக்காது சார், எங்கள் நாட்டிலே கிடைக்காதுன்றான். அல்லே சொல்லுகிறாரும். இங்கே குரோசினும் இல்லை, அனாசினும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு அந்த நாட்டை கற்று ஆசிர்வதிக்கிறேன். காரணம் என்ன? தாழ்மை. சொல்லுங்கள், பணிவு. அதுதான் மேன்மை. அல்ல சொல்லுங்கள் எல்லாரும். நம்மகிட்ட என்றைக்கு மேன்மை இல்லையோ, தாழ்மை இல்லையோ, அன்றைக்கே வீணாக போயிட்டோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வாசிங்க. பிலிப்பியர் 2:6 வாசிங்க. பிலிப்பியர் 2. ஏசப்பா பாருங்க, தன்னைத்தானே வெறுமையாக்கி ஆண்டவருக்கு சமமாக இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அல்லேலூயா அல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்தினார் ஏசப்பா. இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. சொல்லுங்கள், மறந்துடவே கூடாது. மறந்துட்டீங்க செத்தீங்க, அவ்வளோதான். மறக்கவே கூடாது. ஆண்டவரே தன்னை தாழ்த்தினாருன்னா நம்ம ஏமாத்துறோம். சரியா? அதனால் தாழ்வின் மேன்மை. கடைசியாக பாருங்கள், ஆதியாகமம் 4:7 ஆதியாகமம் 4:7. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தணும். அப்போ தேவபக்தியாக இருக்கிற மேன்மை, கிருபையின் மேன்மை, அறிவின் மேன்மை, வாக்குத்தத்தங்களின் மேன்மை, தாழ்மையாக இருந்தால் மேன்மை. அப்புறம் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நல்ல வாசிக்கமா? ஆதியாகமம் 4:7. நன்மை செய்தால் மேன்மை உண்டாகும். இந்த மாதம் நீங்கள் நன்மை செய்யணும். அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. ஆண்டவருக்கு என்ன பேர்? அப்போஸ்தலர் 10:38. ஆண்டவர் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் நிறைந்தவராய் நன்மை செய்கிறவராக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும். நன்மை செய்கிறதா? நன்மை. நீங்கள் எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு அடிமையாக இருக்கீங்க? நாங்கள் கிராம ஊழியத்துக்கு 500-600 கிராமத்துக்கு போனோம். இந்த வசனத்தை வச்சு தான்
அல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரும் விடுதலாக்கி நன்மை செய்கிறவ ஏசப்ப போனாரே நானும் அதே மாதிரி கூட இருந்தார் ஆண்டவர். நீங்கள் நன்மை செய்யணும் மக்களுக்கு. அல்லேலூயா. எங்களுக்கு காசு கொடுக்குற, பணம் கொடுக்க, அரிசி கொடுக்க, ட்ரெஸ் கொடுக்க எங்களால் முடியல. ஆனால் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நன்மை செய்யணுமா? நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யத்தக்கவர் செய்யாமல் போனால் பாவமாயிரும். நீதிமொழி 3:27 வாசிங்க. நீதிமொழி 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவளுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருக்காது. அப்படி செய்யாமட்டினா பாவமாயிரும். இன்றைக்கி நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏன் ஆண்டவர் மேன்மை தர மாட்டேங்கிறாரு? நன்மை செய்கிறதில்ல. எல்லா எலும்புங்க ஜபிக்கலாம்.